ஜிஜ்ஞாசை இல்லாமல் ஏதோ சும்மா வந்து உட்கார்ந்துருக்கிற சிஷ்யனுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தத்துவபோதாபிலாஷிங்கிற ஒரு விசேஷணத்தை சிஷ்யனுக்கு சொல்லிருக்கு. அது மட்டுமில்லை, சுஸ்ரூஷு, சுஸ்ரூஷை செய்யக்கூடியவனாக இருக்கணும். அங்கே ரெண்டு அர்த்தம். சுஸ்ரூஷை செய்யக்கூடியவனாகவும் ஆச்சாரியால் சொல்றதை ரொம்ப கவனம் கொடுத்து கேட்கக்கூடியவனாகவும் இருக்கணும். ஆச்சாரியால் சொல்கிற போது ரொம்ப கவனம் கொடுத்து கேட்குறவனாக இருக்கணும். ஆச்சாரியால் சொல்லின்னு இருக்கா, இவன் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கு அவனுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆச்சாரியால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதை நான் சரியாக புரிஞ்சுக்கணும் என்கிற தீவிரமான கவனத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு நாம் சொல்லணும். அவன்தான் சுஸ்ரூஷு. ஸ்ரோத்தும் இச்சா, தீவிரமான இச்சா. அதேபோல் சுஸ்ரூஷை செய்யக்கூடியவனும் ஆச்சாரியாளுக்கு சேவை செய்யக்கூடியவனாகவும் இருக்கணும். சுஸ்ரூஷு தியக்தமானஹங்கிற ஒரு விசேஷம் சொல்லு. தியக்தமானஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த காலத்து பாஷையை அர்த்தம் சொல்றதா இருந்தால் ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் இருக்கக்கூடியவனா இருக்கக்கூடாது. சிலவாளுக்கு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் ஏன்னு கேட்டு தனக்கு என்னமோ தெரியுங்கிற ஒரு பாவனை. அதனால தான் ஏதாவது கேட்டால் ஓ இவனுக்கு இது இன்னும் தெரியாது போல் இருக்குன்னு அவர் எங்கேயும் நினைச்சுன்ற போகிறாரோங்கிறதுக்காக வாஸ்தவமாக கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்திலையும் பேசாமல் இருப்பேன். கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கூட தான் கேட்டுவிட்டா ஓ எனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு அவர் எங்கே சொல்லிவிட போகிறாரோ அப்படியெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு நான் தயார், அந்த வார்த்தையை வாங்கிறதுக்கு நான் தயாரில்லை. அதனால் கேட்காம இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஜாதி அவன் சரியான சிஷ்யனாக மாட்டான். தியக்தமானஹா, ஆச்சாரியால் எதிர்க்க எந்த விதமான அந்த பிரஸ்டீஜங்கிறதை வச்சுக்கப்படாது. ஆச்சாரியால் எதிர்க்க உனக்கு என்ன பிரஸ்டீஜ், நீ என்ன தெரிஞ்சவன்? அப்படி ரொம்ப தெரிஞ்சவனானாக்க நீ இங்கே வர வேண்டிய தேவையே இல்லையே. அப்போ என்ன ஆச்சாரியாலை பரீட்சை பண்ணுறதுக்காக வரியா? பரீட்சை பண்ணுறதுக்காக வந்தால் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சாஸ்திரத்தில், தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, நாபுருஷ்டः கஸ்யசித் ப்ரூயாத் நச்சான்யாயேன ப்ருச்சதः ஜானன்னபி ச மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத். ஒருத்தன் ஒரு விஷயத்தை கேட்டால்தான் நீங்கள் சொல்லணும். கேட்காதுக்கு நீங்களாவே போய் அவனுக்கு சொல்லின்னு இருக்கப்படாது. ஒன்றும் அந்நியாயமாக கேட்டாலும் சொல்லப்படாது. அந்நியாயமாக கேட்டால் என்னன்னாக்க அவனை தனக்கு தெரிஞ்சு கூட உங்களை பரீட்சை பண்ணுறதுக்காக கேட்டால். இப்போ நான் சொன்னேன் என்ன பெரிய சன்னிதானத்துக்கு ஒரு உதாரணம். அவனுக்கு தெரிஞ்சும் கூட நீங்கள் என்ன சொல்லிவிடு பார்க்கணுங்கிறதுக்காக கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் அவங்ககிட்ட. ஜானன் அபிச்ச மேதாவி ஜடவல்லோக ஆச்சரே, எல்லாம் தெரிஞ்சும் கூட இன்னும் காட்டிக்காதுக்கு எல்லாம் பெரிய விஷயங்களப்பா தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுவிடலாம். ஏன்னா அவன் அநியாயமாக கேட்கறதுக்கு வந்திருக்கு. உண்மையாக கேட்கறதுக்கு வந்தவனானக்க தாராளமாக சொல்ல. அதனால அவன் தியக்தமானஹ ஆயிருக்கணும். சுஸ்ரூஷு தியக்தமானஹ. இன்னொரு விசேஷம் சொல்லிருக்கு, பிரணிபதன பரஹா அப்படின்னு சொல்லி. ஆச்சாரியாள் சந்நிதியிலே சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணக்கூடிய ஸ்வபாவம் இருக்கணும். சில ஒருத்தர் இப்போ இருக்காரோ இல்லையே தெரியாது, போன யாத்திரையில் இருந்தார். அவர் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாகவும் இருந்தார் அவர். அதனால் இங்கே வந்தால் இப்படி நின்றுண்டே இருந்தார் அவர். பக்கத்தில் இருக்கிறவர் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படி ஆட்டம் அப்படின்னு நின்றுண்டே இருந்தார். அவருக்கு என்னமோ அப்படி சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணினா தனக்கு எங்கே குறைச்சலாக போகிறதோங்கிற ஒரு பாவம். அப்பேற்பட்டவன் சிஷ்யனாக முடியாது. பிரணமே தண்டவத் பூமௌ ஆஸ்வச்சண்டால கோகரம் அப்படின்னு சொல்லி
பிரணமே தண்டவத் பூமௌ. குருவை பார்த்த உடனே ஒரு கோல் எப்படி பூமி மேலே விழுந்துடுமோ அதே மாதிரி தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பிரணிபதனபரஹங்கிற ஒரு விசேஷம் சொல்லிருக்கு. அதோட பிரஷ்னகால பிரதீக்ஷா அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஆச்சாரியாட்ட உங்களுக்கு சம்சயம் இருக்கு, அந்த சம்சயத்தை கேட்கணும்னு இருக்கு வாஸ்தவம். ஆனால் நினைச்சப்போ எல்லாம் கேட்கப்படாது. அந்த சம்சயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கேட்கணும். ஆச்சாரியால் வேறு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது டக்கு இங்கே எனக்கு ஒரு சந்தேகம், சும்மாருடா அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை அவர் வேறு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு சந்தேகம், சும்மாருடா அப்படி அவர்கிட்ட சும்மாருடான்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து கேட்கறது. ஆச்சாரியால் அதுவும் பாடம் சொல்லி பாதி பாடம் ஆயின்றிருக்க நிறுத்துங்க என்னுடைய ஒரு கேள்வி அப்படி சொல்லப்படாது. அவர் ஒரு கட்டத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரே சொல்லுவார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அப்படிம்பார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், பிரஷ்னகால பிரதீக்ஷா. அந்த கேள்வி கேட்பதற்கு வரக்கூடிய சமயத்தை பார்த்து கேட்கணும். நான் சிஷ்யன், எனக்கு குருக்கிட்ட என்னுடைய சந்தேகம் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, எப்போ வேணாலும் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கப்படாது. அதுக்கும் ஒரு சமயம் வரும், அந்த சமயம் வந்தப்போ தான் கேட்கணும். இதெல்லாம் சிஷ்யனானவன் சரியாக புரிஞ்சு இப்பேற்பட்ட யோக்கியத்தை இருக்கிறவன் தான் குருக்கிட்டக்கு வரணும். அந்த தத்துவோபதேசத்துக்கு சாஸ்திர விஸ்வாசசாலி, சாஸ்திரத்திலே பரிபூர்ணமான விஸ்வாசம் இருக்கிறவன் தான் சிஷ்யனாக முடியும். சாந்தோ தாந்தோ அனசூய சரணமுபகத சாஸ்திர விஸ்வாசசாலி. குரு கிட்ட அவன் அத்தியந்தமான பக்தி பாவத்தோடு வந்து குருவை ஆசிரியிக்கணும். நீங்கள் தான் என்னை இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றணும் அப்படின்னு அவன் குரு கிட்டக்கு வரணும். அந்த பிரஸ்னோபனிஷத்திலே 6 பேர் சிஷ்யாள் அந்த பிப்பலாதரங்கிற மகர்ஷி கிட்டக்கு வந்துட்டு, நீங்கள் தான் எங்களை சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசிரியிச்ச அவளுக்கு அந்த மகான் தத்துவோபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவள் ஒரு வார்த்தை சொன்னா, த்வம் ஹினः பிதா யோஸ்மாகம் அவித்யாயா பரம்பாரம் தாரயசி. நீங்கள் தான் எங்களுக்கு தந்தை, எங்களை அஜானத்தை போக்கினேள், எங்களுக்கு ஞானத்தை அனுகிரகிச்சேள், த்வம் ஹினः பிதா. அந்த பாவம் வரணும். சரணமுபகதா, எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் வேண்டப்பட்டவர் இல்லை, கேவலம் குருதான் எனக்கு வேண்டப்பட்டவர். ஏன்னா என்னுடைய அஜானத்தை போக்கி எனக்கு ஞானத்தை அருள் செய்யக்கூடியவர் இவர்தான். அதனால் இவர் ஒருத்தர் தான் எனக்கு ஆசிரியனியருங்கிற பாவம் வேணும். சரணமுபகதா சாஸ்திர விஸ்வாசசாலி. இப்பேற்பட்ட லக்ஷணங்கள் இருக்கக்கூடியவன் யார் இருக்கானோ அவன்தான் சிஷ்யனா ஆக முடியும். அப்பேற்பட்ட சிஷ்யனுக்குத்தான் குரு உபதேசத்தை செய்ய முடியும். அதனால் இந்த விசேஷங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தால் நமக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டாக்க, அந்த சிஷ்யனான முதல்ல சாஸ்திர விஸ்வாசம் வேணும். அந்த சாஸ்திர விஸ்வாசத்தோடு குருட்டக்கு வரணும். அவன் சரணமுபகதான்னு சொல்லி அந்த சாஸ்திர விஸ்வாசத்தோடு முதல்ல அவன் மனசு பரிசுத்தமாக வச்சு சத்புத்தி சாது சேவி, அவன் சத்புத்தி மனசு பரிசுத்தமாக ஆக்கிக்கொண்டு வரணும். மனசில் எந்த கல்மஷங்கள் இல்லாமல் மனசை சுத்தமாக்கி கொண்டு குரு சந்நிதிக்கு வரணும். சுச்சரித்தா நல்ல, நான் இப்போ கண்டக்ட் சொன்னேன், கேரக்டர் நல்லதாக இருக்கணும். அப்போ சொல்ல வேண்டியிருந்தது அவனுடைய கேரக்டர் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்டவனாகி
எந்த விதமான மனசில் ஒரு அகங்காரம்ங்கிறது இல்லாதவனாய், தியக்தமானஹா, அகங்காரம் இல்லாதவனாய். குருக்கிட்ட என்ன அகங்காரம்? ஒரு அகங்காரமும் இல்லாதக்கு அவர் சொல்றதை ரொம்ப கவனத்தோடு கேட்கக்கூடியவனாகவும், தன்னுடைய சந்தேகத்தை அந்த சரியான சமயத்தில் கேட்கக்கூடியவனாகவும், பிரஷ்னகால பிரதீட்ச, சரியான சமயத்தில் கேட்கக்கூடியவனாக இருக்கணும். அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு குரு உபதேசம் பண்ணினால் அந்த உபதேசம்ங்கிறது பலிக்கும். இல்லாவிட்டால் இந்த லட்சணங்கள் இல்லாத சிஷ்யனுக்கு சாஸ்திர விஸ்வாசம் இல்லை, மனசு சுத்தமில்லை, அகங்காரம் இருக்கு, குரு சேவை செய்யக்கூடிய பாவம் இல்லை, தனக்கு தோன்றப்போ எல்லாம் பிரச்சனை கேட்டுக்கின்றிருப்பான், குரு விஷயத்தில் பக்திபாவம் கிடையாது, இந்திரிய நிகிரகம் கிடையாது. அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசம் ஒன்றும் பலிக்காது. ஊஷர தேசத்தில் எப்படி பீஜாவாபம் பண்ணினால் அங்கே எந்த விதமான ஒரு பலம் வராது. ஊஷர தேசம்னாக்க மழை இல்லாத இடம், கொஞ்சம் கூட ஜலம் இல்லாத இடத்துல நாம் நெல் போட்டால் அங்கே என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ஊஷர தேசத்தில் பீஜத்தை போட்டால் எப்படி பலன் வராதோ, இந்த லட்சணங்கள் இல்லாத சிஷ்யனுக்கு நாம் தத்துவத்தை சொன்னால் ஒன்றும் பிரயோஜனமாகாது. அதனால் அநேகம் பேர் கேட்டுக்கின்றிருப்பா, ஆச்சாரியால் எனக்கு வேதாந்தம் சொல்லுங்கோள் அப்படின்ட்டு. அந்த யோக்கியத்தை சம்பாதிச்சுங்கோள், அந்த யோக்கியதாம்சம் சம்பாதிச்சுக்கொண்டு வாருங்கோள் சொல்லலாம். சும்மா எல்லாரும் எனக்கு வேதாந்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கே, நான் வேதாந்தம் சொல்ல ஆரம்பித்தா கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம்தானே வரப்போகிறது, வேறு என்ன வருது? ஏன்னா அந்த யோக்கியதாம்சம் நீங்கள் சம்பாதிச்சுக்கலை. அந்த யோக்கியதாம்சம் சம்பாதிச்சுக்கிண்டு வேதாந்த சிரவணத்துக்கு வந்து உட்கார்ந்தால் அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் இப்போது அந்த ஸ்திதி இல்லை. இப்போ தூக்கம் வரக்கூடிய நிலைமை தான் இப்போது. அதனால தான் நான் வேதாந்த உபன்யாசம் பண்ணினாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணுறதில்லை. ஏன்னாக்கா அனாவசியமாக உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கப்படாதுங்கிறது. அதனால சாஸ்திரத்தை சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரி சச்சிஷ்ய லக்ஷணத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கில்லை, என்னைக்கையாவது வரும், வராமல் ஒன்றுமில்லை. அநேகம் பேர் சொல்லுவார் காலம் மாறி இருக்கு, அதனால் அதெல்லாம் இப்போ எங்கேன்னு சொல்லி. காலம் எவ்வளவு மாறினாலும் கூட நாம் அந்த ஒரு சன்மார்க்கத்தில் போனோம்ங்கிறதுக்கு இந்த காலம் நமக்கு ஒன்றும் குறுக்கே வராது. எவ்வளவு காலம் மாறினாலும் கூட தர்மம் தர்மந்தான், அதர்மம் அதர்மந்தான். அதர்மம் ஒரு காலத்தில் தர்மமாகாது, தர்மம் ஒரு காலத்தில் அதர்மமும் ஆகாது. அதனால் இந்த சன்மார்க்கத்தில் போனோம்ங்கிறதுக்கு நான் ஒன்றும் காலம் மாறி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. காலம் என்ன வேணாலும் மாறட்டும், ஆனால் இந்த சன்மார்க்கத்தில் நாம் போனோம்ங்கிறதுல மட்டும் எந்த வித்தியாசம் வரக்கூடாது. எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட இதுதான் சிஷ்ய லட்சணம், அதுதான் குரு லட்சணம். இந்த சிஷ்ய லட்சணத்தோடு தான் சிஷ்யன் குரு கிட்டக்கு உபதேசத்துக்கு வரணும். அந்த குரு லட்சணம் இருக்க வந்தான் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும். இதுக்கு என்றைக்கும் மாறுதலே கிடையாது. அதனாலே இப்பேற்பட்ட ஒரு சச்சிஷ்ய லட்சணத்தை எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி ஒரு சச்சிஷ்யனாய் குரு கிட்டக்கு வந்து அந்த வேதாந்த தத்துவத்தை சிரவணம் பண்ணி அந்த குரு கிருபையினாலே ஆத்ம ஞானத்தை அடையணும். அப்போதான் ஜன்மம் சார்த்தகமாகும். இந்த அதி துர்லபமான மானவ ஜன்மம் சார்த்தகமாகணுமானால் வேதாந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டால்தான். இல்லாட்டி இந்த ஜன்மாவுக்கு சார்த்தக்கியமே கிடையாது. அதனால் எல்லோருக்கும் கூட அந்த சச்சிஷ்ய லட்சணம் உண்டாகட்டும். அந்த லட்சணத்தோடு எல்லோரும் வேதாந்த சிரவணம் பண்ணி ஸ்ரீயோவான்களாகட்டும் என்று சொல்லி
இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.